இந்த வீடியோ கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே, எந்த ஒரு லாபத்திற்கும் இழப்புக்கும் நாங்கள் பொறுப்பல்ல. அனைவருக்கும் வணக்கம். பிரிண்ட் ஆன் டிமாண்ட் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் மாடல் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு பிஸ்னஸ் மணி மேக்கிங் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. பிரிண்ட் ஆன் டிமாண்ட் பிஸ்னஸ் மாடலும் ட்ராப் ஷிப்பிங் மாதிரி தான். ஸோ நீங்கள் ப்ராடக்ட்டை ஸ்டாக் பண்ணி வைக்க வேண்டாம், அது மாதிரி இன்வென்ட்ரியும் தேவையில்லை. கஸ்டமர் கேட்குற மாதிரி ப்ராடக்ட்டை கஸ்டமைஸ் பண்ணி சேல் பண்ணுறது தான் பிரிண்ட் ஆன் டிமாண்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் கஸ்டமைஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா டிஷர்ட்ஸு, மக்ஸு, பில்லோ கவர்ஸ், ஃபேஸ் மாஸ்க், ஹேட்ஸ், டோட் பேக்ஸ், பேக் பேக்ஸ், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் சொல்லிகிட்டே போகலாம். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கஸ்டமர் கேட்குற மாதிரி அந்த டிசைன்ஸை வந்து நம்ம ப்ராடக்ட்டில் பிரிண்ட் பண்ணி சேல் பண்ணுறது தான் பிரிண்ட் ஆன் டிமாண்ட் நம்ம சொல்கிறோம். பிரிண்ட் ஆன் டிமாண்டுக்கு ட்ராப் ஷிப்பிங் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ட்ராப் ஷிப்பிங் பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட்டில் நம்ம எந்த விதமான கஸ்டமைசேஷனும் பண்ண போகிறதில்ல. பட் பிரிண்ட் ஆன் டிமாண்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்ட்டில் என்ன வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற கஸ்டமைசேஷன் வந்து நம்ம தான் பண்ணணும். அதாவது என்னென்னா அந்த ப்ராடக்ட்டில் பிரிண்ட் பண்ணுற போகிற டிசைன் ஃபைலை நம்ம ரெடி பண்ணணும். அந்த டிசைன் ஃபைலை நம்ம ரெடி பண்ணிவிட்டு அந்த பிரிண்ட் ஆன் டிமாண்ட் பண்ணுற பிளாட்ஃபார்முக்கு நம்ம கொடுத்துட்டா நம்ம கொடுக்குற டிசைன் அந்த ப்ராடக்ட்டில் அவங்க பிரிண்ட் பண்ணி கஸ்டமருக்கு ஷிப் பண்ணிடுவாங்க. ஸோ இதுலேயுமே நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் அந்த டிசைன் மட்டும் தான் நம்ம ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணி அந்த பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு நம்ம கொடுத்துட்றோம். ஸோ அவங்க அந்த ப்ராடக்ட்டில் பிரிண்ட் பண்ணி கஸ்டமரோட அட்ரஸ்க்கு ஷிப் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் பிரிண்ட் ஆன் டிமாண்ட். சரி, இப்போ நம்ம பிரிண்ட் ஆன் டிமாண்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற பிளாட்ஃபார்ம்ஸை பற்றி லைவாகவே டெமோ பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று printful.com. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பிரிண்ட் ஆன் டிமாண்ட் சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதில் ப்ராடக்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் மெனு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. மென்ஸ் க்ளோத்திங்காக இருக்கட்டும், விமென்ஸ் க்ளோத்திங்காக இருக்கட்டும், கிட்ஸ் க்ளோத்திங்காக இருக்கட்டும், ஹேட்ஸ், ஆக்சசரிஸ், ஹோம் அண்ட் லிவிங்னு நிறைய செக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ வந்து பேக்ஸ் பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. டோட் பேக்ஸாக இருக்கட்டும், பேக் பேக்ஸாக இருக்கட்டும், அது மாதிரி ஜுவல்லரிஸுமே உங்கள்கிட்ட கஸ்டமைஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்டார்ட் செல்லிங்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நீங்கள் சைன்அப் பண்ணணும். சைன்அப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ வந்து கூகுள் வழியாக கூட நீங்கள் சைன்அப் பண்ணிக்கலாம். சைன்அப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன், அதில் நியூ ஆர்டர்னு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும். அதில் கிரியேட் யுவர் ஆர்டர் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வர விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன ப்ராடக்ட்டை கஸ்டமைஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு டிஷர்ட் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணுறதுக்குள்ள விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்மளோட டிசைனை அப்லோட் பண்ணணும். ஒன்று வந்து டிசைன் ஃபைலை நீங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு சூஸ் ஃபைல்னு கொடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆட் டெக்ஸ்ட் இல்லை ஆட் கிளிப் ஆர்ட் அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் வந்து டிசைனை ரெடி பண்ணலாம். நான் வந்து இங்கே சும்மா ஒரு சாம்பிளாக ஒரு டிசைன் ரெடி பண்ணி காட்டுறேன். பெஸ்ட் டேட் எவர் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் நான் டைப் பண்ணுறேன். அது வந்து இந்த டிஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் வந்து ப்ளேஸ் ஆகும். ஸோ இதோட கலர், சைஸ் அதெல்லாமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இதோட பிளாக் கலரில் இருக்குது. ஸோ பிளாக் கலரில் பிளாக் டிஷர்ட்டில் பிரிண்ட் பண்ண முடியாது, அதனால் நான் கலரை வந்து ரெட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். ஃபாண்ட் சைஸுமே நான் கொஞ்சம் வந்து மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதோட பிளேஸ்மெண்ட்டையும் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு தடவை இந்த டிசைன் ரெடி பண்ணி வச்சா போதும், என் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு நம்ம சேல் பண்ணலாம். ஸோ இந்த டிசைன் வந்து நான் சாம்பிளுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன மாதிரி டிசைன் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராடக்டோட சைஸ் சூஸ் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட்டு கொடுத்தேன்னா இந்த மார்க்அப் ரெடி ஆயிரும். ஸோ இப்போ கண்டினியூ ஷிப்பிங் அப்படிங்கிறது கிளிக் பண்ணோன்னா அவங்க எந்த கஸ்டமருக்கு நீங்கள் ஷிப் பண்ணணுமோ அந்த கஸ்டமரோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துட்டு கேல்குலேட் ஷிப்பிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஷிப்பிங்கோடு சேர்த்து எவ்வளோ காஸ்ட் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அடுத்து நீங்கள் இப்போ ப்ளேஸ் ஆர்டருங்கிற பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும். இப்படி தான் ஒர்க் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா printify.com, இதுவுமே பிரிண்ட்ஃபுல் மாதிரி உள்ள சைட் தான். ஸோ இந்த சைட்ஸுமே எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இவங்களும் பிரிண்ட் ஆன் டிமாண்ட் சர்வீஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களோட ப்ராடக்ட் செக்ஷனில் வந்து நான் ஹோவர் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள் என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்க சேல் பண்ணுறாங்கங்கிறது. இப்போ பிரிண்ட்ஃபுல் மாதிரி ஒரு லீடிங் வெப்சைட் தான். பட் அவங்க நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது பெய்டு பிளானும் இருக்குது, ஃப்ரீ பிளானும் இருக்குது. பட் நம்ம பிகினர்னால நீங்கள் வந்து இப்போ பெய்டு பிளான் எடுக்க வேண்டாம், நார்மலாக இருக்க ஃப்ரீ பிளானே நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவுமே உங்களுக்கு போதுமானது தான். இப்போ பிரிண்ட் ஆன் டிமாண்ட் பற்றி உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி எந்த பிளாட்ஃபார்மில் செல் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு பிஸ்னஸ் மணி மேக்கிங் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.